ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உன்னோடு நான் என்னோடு நீ ஒன்றாகவே உயிர் வாழ்வோமே. தாயாக நீ தனியாக நான். அதுக்கப்புறம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. மிளகாய்த்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்க்கணும். முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கணும். முட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். முட்டை சேர்த்தோன்னே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து வதக்கி எடுத்தால் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். கீரை வதங்கினதுக்கு அப்புறம் முட்டை சேர்த்துக்கணும். விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே. இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்ததே. ஹே காதல் நெஞ்சே, யாரோடு சொல்லி வந்து போன தேவதே. நெஞ்சை எள்ளி போனதே, நெஞ்சை எள்ளி போனதே. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய், டேக் கேர்.